எல்லா பிரசங்கமும் என்ன ஃப்ரேம் ஒர்க்ல இருக்குது? ஹெவன் ஆர் ஹெல். இந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான். இதுல இருந்து முதல் மாற்றம் எனக்கு நடந்து. யோகத்துக்கு வரத பத்தி இங்க பேசவே இல்ல. ஏன்னா பரமண்டங்களில் இருக்க எங்கள் பிதாவே, எங்களை எல்லாரும் உம்மிடத்தில் அழைத்துக் கொள்ளும் நான் ஜெபம் சொல்லி தரல. உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வருவோமாக இல்ல, உம்முடைய ராஜ்யம் இங்கே வருவதாக. ஹெவன் ஆன் எர்த். இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு தான் நாம கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். என்னுடைய அப்பா வந்து பிசினஸ் பண்ணவங்க, கடை வச்சிருந்தவங்க. இப்ப நான் அதை வந்து பிசினஸ் சொல்ல முடியாது. ஏன்னா பிசினஸுக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இப்போ ஒரு 5-6 வருடங்களாக தான் நான் புரிந்து கொண்டேன். கடை வச்சிருந்ததுனால அதை வியாபாரம்னு சொல்றோம். அந்த வியாபாரம் அப்படின்றது ஆங்கிலத்தில் பிசினஸ் இருந்ததுனால எங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன் சொல்லிக்கலாமே தவிர, அவங்க ஒரு கடை வச்சிருந்தாங்க. ஒரு கடை வச்சிருந்தா அதுக்கு பேர் பிசினஸ் கிடையாது, அதுக்கு பேர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாயா இல்லாம செல்ஃப் எம்ப்ளாயி. எம்ப்ளாயி என்பவர் வேறு ஒருவருக்கு வேலை செய்கிறார், அல்லது வேறு ஒருவர் அவருடைய சம்பளத்தை தீர்மானிக்கிறார். ஆனா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது நாம் எவ்வளவு நேரம் வேலை செய்கிறோமோ அவ்வளவு நேரம் நம்மளால சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் துவங்கி ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்ப்பாங்க. முடியாது. அதை விட இது கஷ்டம். அந்த வேலையிலேயாவது 8 மணி நேரம் இருக்கணும், 10 மணி நேரம் வேலை செஞ்சால் ஓட்டிலாம் கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் கடை வச்சுருந்தீங்க, நீங்கள் கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் அங்கே இருக்கிறீங்களோ, நீங்கள் எத்தனை நாள் அதை திறந்து வைக்கிறீங்களோ அவ்வளோதான் உங்களால் சம்பாதிக்க முடியும். அதான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். உங்களுக்காக யாராவது 2 பேரை வேலை செஞ்சாங்கன்னா அதுதான் பிஸ்னஸ். உங்களுக்காக யாராவது வேலை செய்யணும், ஒரு 4 பேர் வேலை செய்யணும், 2-3 இடங்கள்ல உங்களுக்கான அந்த கடையோ மிஷினரியோ அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஆட்களை கையாளுவீர்கள் என்றால் அது வியாபாரம். நீங்க பொருட்களை கையாளுவீர்கள் என்றால் அது சுய தொழில், சொந்த தொழில். இன்னொரு நபருக்கு நீங்க போய் வேலை செய்வீங்கன்னு சொன்னா அது வேலை, ஜாப். இப்போ என்னுடைய அப்பா வந்து கடினமான உழைப்பாளி. கடினமான உழைப்பாளினா அவ்வளோ கடினமான உழைப்பாளி, திறமைசாலி. அது மாத்திரம் இல்லாம உண்மை உள்ளவரும் கூட, உண்மையானவங்க. இந்த உண்மையானதுல 2 விதம் இருக்கு. ஏமாற்ற தெரியாததுனால உண்மையா இருக்கிறது ஒண்ணு, ஏமாற்ற தெரிந்தும் அதை செய்யாம இருக்கிறது ஒண்ணு. இதுல 2வது வகை. எங்க அப்பா வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ரொம்ப சின்ன வயதிலேயே கடைக்கு வேலை செய்ய போயிட்டாங்க இன்னொருத்தர் கீழே. அந்த கடையில் என்னெல்லாம் திருட்டுத்தனம் உண்டோ, இந்த பருப்புனுடைய வெயிட்டை எப்படி ஏற்றுறது, கருப்பட்டியை வந்து பக்கெட்டில் எடுத்து கொட்டும்போது எப்படி ஒரு 2 கருப்பட்டியை கைக்குள்ளேயே வச்சு பிடிச்சிக்கிட்டு கொட்டுறது, பில் எழுதும்போது பிள்ளையார் சொல்லியை போட்டு அதை எப்படி 2 ரூபாயா கூட்டுறது, இந்த பிள்ளையார் சொல்லியை சைடில் தள்ளி போட்டு அதை ஒரு 2 ரூபாயா கூட்டிடுறது. கண்டுபிடிச்சி கேட்டால் தப்பா ஐயோ தெரியாமல் பண்ணி நடந்துச்சுன்ற சொல்லிக்கலாம். 2 ரூபான்றது இப்போ மாதிரி இல்லை, அப்போ 2 ரூபான்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? 8 அரையானாவோ நம்ம சேர்ந்தா தான் 2 ரூபா வரும். அந்த மாதிரி காலத்தில் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அதை செய்யக்கூடாது. நம்ம இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், உண்மையா இருக்கணும், அப்படி உண்மையா இருந்தவங்க. கடினமான உழைப்பாளினா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் டெய்லி அல்லது வாரத்தில் 2-3 நாள் அரிசி எடுக்கிறதுக்காக போய் 30 கிலோமீட்டர் பைசைக்கிளில் ரைட் பண்ணி அங்கேருந்து 2 மூட்டை அரிசி 150 கிலோ அதை வந்து வச்சு இங்கே கொண்டு வருவாங்க. இவ்வளவுக்கும் மீறி ஆவிக்குரியவர்களாகவும் இருந்தாங்க. ஆவிக்குரியவர்கள்ன்ற சென்ஸ் ஒழுங்காக சபைக்கு போகிறவங்க, அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எக்காரணம் ஒன்றும் கடை திறக்காதவர்கள் இல்லையா? அதில் ஒரு பெருமை கூட இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கடை திறக்க மாட்டோம்,
அப்படின்னு சொல்லி இருக்கும். பாவம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக வேற இருக்கும். ஏன்னா அந்த காத்திருப்பு கூட்டத்துக்கெல்லாம் அவங்களால போக முடியாது, அம்மா தான் போவாங்க, ஏன்னா கடை திறந்து ஆகணுன்றதுக்காக. அதே மாதிரி எப்போ சபை முடிஞ்சு வந்து சாப்பிட்ட உடனே போய் ஞாயிற்றுக்கிழமை முழு ஓய்வு நாள் இல்லாமல் அது ஒரு அரை ஓய்வு நாள், மீதி நேரமும் அவங்க கடை திறந்துருப்பாங்க. இதெல்லாம் இருந்து கூட தசம பாகம் ஒழுங்காக கொடுக்குறவங்க, தசம பாகம் ஒழுங்காக கொடுத்துருவாங்க. ஈவன் எங்கள் அம்மா வந்து ஒவ்வொரு முறை இந்த சாப்பாடு செய்யும்போது ஒரு கைப்பிடி, அந்த எவ்வளோ அரிசி போடுறாங்களோ அதில் ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அதை வேற கொண்டு போய் சர்ச்சுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உண்மை உள்ளவர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், அவங்க எப்பவும் கஷ்டத்திலே தான் இருந்திருக்கிறாங்க. தண்டலுக்கு காசு வாங்குறது, வட்டிக்கு காசு வாங்குறது, அதை பிஸ்னஸில் போட்டு அன்றன்றைக்கு உழைத்து அன்றன்றைக்கு எங்களுக்கு தருவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, சர்ச்சுக்கு போகிறது எனக்கு பிடிக்கிற விஷயமே என்னன்னு சொன்னால், அந்த சர்ச்சுக்கு போகிற வழியில் இவங்க வந்து சனிக்கிழமை நைட்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் சாப்பிட மாட்டாங்க, ஃபாஸ்டிங்கு. ஆனால் நாங்கள் வந்து பிள்ளைங்க அப்படி இருக்க முடியாதுன்றதுனால எனக்கும் என் தம்பிக்கும் அங்கே ஒரு ஹோட்டலில் இட்லி வாங்கி தருவாங்க. அந்த நாளுக்காக காத்திருப்போம். ஆனால் எங்கள் அப்பா 3 பேரும் சாப்பிட்டா காசு செலவாகும்னு சொல்லி எங்கள் 2 பேருக்கும் இட்லி வாங்கி கொடுத்து அதை நாங்கள் சாப்பிட்றத பார்த்து ரசிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ உண்மையாக இருந்து ஆனால் கஷ்டப்படுறாங்க. அதுதான் என்னுடைய ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்தது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயும் ரட்சிக்கப்படுறதுக்கு பிறகும். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் இந்த செழிப்புனா என்ன, பணம்னா என்ன, பைபிள் உண்மையில என்ன சொல்லுது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. எவ்வளோ உண்மையாக இருந்தாலும், எவ்வளவு கடினமாக உழைத்தாலும், நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் சரியில்லைன்னா, உங்களுடைய நம்பிக்கை சரியில்லைன்னா ரிசல்ட் வேற மாதிரி வருது. இந்த நம்பிக்கை எங்க உருவாகுது கிறிஸ்தவர்களுக்குன்னா? சபையில உருவாகுது, போதனையில உருவாகுது, கேட்கிற பிரசங்கத்துல உருவாகுது. அந்த நம்பிக்கை தான் நம்முடைய ஜனங்களை பெரிய அளவுல ஜெயிக்க விடாதவர்களாக, பெரிய அளவுல செழிப்புக்குள்ள கொண்டு போகாம தடை செய்கிறது என்பதை நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் தான் நாம இந்த விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சோம். அவங்க ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க, பரலோகத்துக்கு போகிறத பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் அதே வேளையில் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி ஆக்கிட்டோம் நம்முடைய மனதில், அநேகருடைய மனதில் இந்த வியாபாரம். இப்போ சாதாரணமாக பாருங்களேன், கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டாங்கம்பாங்க, கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டாங்க, மருத்துவத்தை வியாபாரம் ஆக்கிட்டாங்க, அப்புறம் என்ன அரசியலை வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இப்படி எதெல்லாம் வந்து நமக்கு பிடிக்கலையோ, எதையாவது குறை சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு கொடுக்குற டேக் என்னன்னு சொன்னால் வியாபாரம் ஆக்கிட்டாங்க. அப்போ கேள்வி என்ன, நம்முடைய மனதில் அதை ஏன் வியாபாரம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறோம்? நம்முடைய மனதை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் என்பது கெட்டது. வியாபாரம் இப்போ கல்வியை கெட்டதாக்கிட்டாங்கன்னு சொல்லலை, அதுக்கு பதிலாக அந்த கெட்டதுன்றதுக்கு பதிலாக என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால், nowadays political becomes very bad அப்படி கிடையாது, nowadays politics became business யா அப்படின்றாங்க. ஏங்க பிஸ்னஸ்ன்றது நல்ல விஷயம் இல்லை. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இந்த பிஸ்னஸை ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டியோட பண்றாங்க. ஒரு ஒரு செய்யப்பட வேண்டிய அநியாயம் போல நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க. வேற வழி இல்லாம எப்படியா ஏதாவது வயிற்ற கழுவணும், அந்த வயிற்ற கழுவுறதுக்கு இதை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை, ஆகவே நாங்க இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை செய்யலான் இருக்கிறோம், இந்த மாதிரி ஒன்று விற்கலான் இருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வைக்கலான் இருக்கிறோம், ஏதோ ஒரு பொருளை வாங்கி விற்கலான் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் அது செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தோட செய்யறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்னமோ அநியாயம் செய்கிற மாதிரியும் ஆனால் வேற வழி இல்லாமல் செய்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. குடும்பத்தை காப்பாற்றணுமே, வயிற்ற கழுவணுமே அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விருப்பமில்லாத ஒன்றை தாங்கள் செய்து கொண்டிருப்பது போன்ற உணர்வோடு கூட தான் இது செய்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த 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 பிரச்சனை இல்லை. வேலைக்கு போகிறவங்க வேலையில் திருடினாலோ
அல்லது என்னைக்காவது எழுப்புதல் கூட்டத்தில் வேலையில் நீ ஒழுங்கானபடி நேரத்தை வந்து நீ வேலைக்கு செலவு பண்ணுகிறாயா அல்லது வேற இடத்துல நீ இது பண்ணிட்டு இருக்கிறாயா? வேலைக்கெல்லாம் கூட நீங்க போயிட்டு அங்கே போய் நீங்க வீடியோ பார்த்தா தான் தப்பு, பைபிள் வாசித்தா தப்பு கிடையாது. இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க, 8 மணி நேரம் வேலையில் 1 மணி நேரம் பைபிள் வாசித்தீங்கன்னா நீங்க பரிசுத்தவான்கள். ஆனால் நீங்கள் அந்த 1 மணி நேரம் நீங்கள் வந்து வேற எதுக்காக நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து வேலையில் நீங்கள் டைமை திருடுற, ஆகவே நீ வந்து முதலாளிக்கு உண்மையா இல்லை அப்படின்னு அதைத்தான் தப்பாக சொல்லுவாங்களே தவிர வேலை சரியாய் செய்யாத தப்பாக சொல்லுவாங்க, வேலையே தப்பாக சொல்றது இல்லை. ஆனால் பிஸ்னஸ் தப்பா பண்றதை பற்றி நம்ம பேசுறது இல்லை, பிஸ்னஸ்னாலே ஏதோ தப்பு பண்ணுறோம். ஆகவே அதில் ஒரு 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 ஸ்டிக்மா ஒரு ஒன்று ஒரு 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 அருவருப்பு அதில் நிறைய பேருக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். நிறைய பேருக்கு வியாபாரம் செய்கிறத பெரிய அளவு சந்தோஷத்தோடு சொல்ல முடியல. வியாபாரம் செஞ்சால் கூட, இப்போ நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க, அந்த வியாபாரத்தில் திடீர்னு ஒரு நல்ல லாபம் வந்தால் கூட அதை சந்தோஷமாக போய் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது. எனக்கு வியாபாரத்தில் இவ்வளோ வந்தது தெரியுமா, நான் இவ்வளோ லாபம் வச்சேன் தெரியுமா, எனக்கு இவ்வளோ லாபம் வந்தது அப்படி சொல்ல முடியாது. சொன்னால் அடுத்தவங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஊரை அடித்து உலையில போடுறான், இவ்வளோ லாபத்தை வச்சுக்கிட்டானேன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி அந்த நல்ல லாபம் சம்பாதிக்கிறத சந்தோஷமாக சொல்ல முடியாது. இப்போ என் கம்பெனியில் அரியர்ஸ் வருது, நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், திடீர்னு அரியர்ஸ் வருது. அரியர்ஸ் வரதை நான் சந்தோஷமாக சாட்சி சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். பல மாதங்களாக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம். நாங்கள் பல மாதங்களாக ஜெபம் பண்ணதை கத்திருந்த நாளில் கேட்டார், எங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு அரியர்ஸ் அமௌண்ட் வந்தது அப்படின்னு சொல்கிறோமே. அதே போல் வியாபாரத்தில் கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் 5 ரூபா தான் லாபம் வைப்பாங்க, ஆனால் நான் 10 ரூபா லாபம் வச்சேன். ஆனாலும் கூட 500 பேர் வாங்குற இடத்துல 1000 பேர் வாங்கினாங்க, அல்லேலூயா அப்படி சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச உடனே பாஸ்டரே வந்து தலையில கொட்டினாலும் கொட்டுவார். ஏன்னா 5 ரூபா லாபம் வைக்கிற இடத்துல நீ 10 ரூபா லாபம் வச்சியா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, நீ பரலோகத்துக்கு போக முடியுமா, வருகையில கைவிடப்பட்டு இங்கே தான் கிடப்ப, உன் காசு உன்னோடு கூட மண்ணாக போகும் அப்படிங்கிற வசனம்லாம் அப்படியே ஃப்ளட் ஆகும் நம்ம மண்டைக்குள்ள. ஸோ லாபம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தொழிலை எப்படி சந்தோஷமா செய்ய முடியும்? லாபம் சம்பாதிச்சாலும் அதை விடுதலையோட வெளியே சொல்ல முடியாத ஒன்று எப்படி செய்ய முடியுன்றதுனால அதை செய்யறது கிடையாது. அது மாத்திரம் இல்லாம இப்ப நம்ம அநியாயம் செய்யறோம் இல்லையா, இப்போ வியாபாரம் செய்யறதே ஒரு 10 பேரை ஏமாத்தி தான், ஒரு 2ஆம் நம்பர் கணக்கு நோட்டு எழுதி தான், முழு வருமானத்தையும் டாக்ஸுக்கெல்லாம் காட்டாம இருந்துதான் நம்மளால என்ன பண்ண வேண்டியிருக்கு, இதுல வியாபாரத்துல ஒரு லாபத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அப்போ மனசாட்சி அடிச்சுக்குது. அதனாலதான் வியாபாரிகள் கூடுதலான பணத்தை காணிக்கை கொடுக்கிறார்கள். இப்போ ஏன்னா அது மனசாட்சியை திருப்திப்படுத்திக்கிறது. பரவாயில்ல, ஸ்தோத்திரம், கர்த்தர் பரவாயில்ல, ஏதோ மிஷினரிக்கு கொடுத்தா எப்படியோ எதையோ ஒன்று சம்பாதிச்சு மிஷினரிக்கு தானே கொடுத்தான், அவனா சாப்பிட்டான், பரவாயில்ல அப்படி ஒரு கணக்குல ஓட்டிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சித்திரகுப்த கதை நமக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கணக்கை சரி பண்ணிப்பாரு, தராசு நூலை கொஞ்சம் சரியா பிடிச்சிப்பாருன்னு நினைச்சுக்கிறோம் நம்ம. அதனால நிறைய நேரத்துல கிறிஸ்தவர்கள் ஏன் நஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரே நேரத்தில் பில்கேட்ஸாவும் மதர் தெரேசாவும் இருக்க விரும்புவாங்க. இந்த ரெண்டும் மிக்ஸா இருக்க விரும்புவாங்க. மதர் தெரேசாவும் பில்கேட்ஸாவும் இருக்க விரும்புவாங்க. தொழில் வச்சிருப்பாங்க, தொழிலில் 4 பேர் கடையில் வேலைக்கு வச்சிருப்பாங்க அல்லது கம்பெனியில் வேலைக்கு வச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தன் திருடுவான், ஒருத்தன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான், தூங்குவான், நம்ம வரும்போது தான் வேலை செய்கிற மாதிரி நடிப்பான். ஆனால் அவனை வேலையில் வச்சிருப்பாங்க, அவனை ஃபயர் பண்ண மாட்டாங்க, வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு கிறிஸ்தவன் எப்படி ஒருத்தனை திடீர்னு வேலையை விட்டு தூக்குறதுன்னு மதர் தெரேசாவா மாறிடுவாங்க. அது கடைசியில் எங்க வந்து நிற்கும்னா ஆசீர்வாதத்துல வந்து நிற்காது, கடைசியில் நஷ்டம் வந்து நிற்கும். நான் எல்லாம் நல்லா தான் செஞ்சேன், எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குதோலாம் சொல்ற அது இருக்கு இல்லையா. நீங்க ஒன்று போனால் அப்படி போயிடணும். மதர் தெரேசா அப்படிலாம் எதிர்பார்க்கறது இல்லை. நான் இந்த குஷ்ரோகிக்கு முத்தம் கொடுத்தேன், இந்த குஷ்ரோகியை சுத்தம் பண்ணேன், அந்த குஷ்ரோகி நாளைக்கு வந்து எனக்கு வந்து பாராட்டு தெரிவிப்பான் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க அந்த வேலையில் இல்லை. அவங்க நீங்க வேலைக்கே போனா கூட நான் அடிக்கடி சொல்றது தான், வேலைக்கு போறவங்களுக்கு சொல்றது தான், 9 to 5 ஜாபுக்கு வேலைக்கு போறீங்க இல்லையா, வேலைக்கு போறவங்கள சொல்றது தான், நீங்க வேலைக்கு போகும்போது உங்களை பாராட்டலையே நீங்க என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க, அதை எதிர்பார்க்காதீங்க. உங்க கம்பெனியில பாராட்டலன்னு எதிர்பார்க்காதீங்க, அதுக்காக சண்டை போடாதீங்க, வருத்தப்படாதீங்க, மூஞ்சி தூக்காதீங்க. என்ன நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் என்னை பாராட்டலன்னு சொல்லி. ஏன்னா நீங்க அக்ரிமெண்ட் கையெழுத்து போடும்போது உங்களுக்கு ஜாப் ஆர்டர்ல நீ இந்த மாதிரி வேலை செய்தால் உன்னை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடல, நீங்க சம்பளம் தருவோம் தான் போட்டிருக்குது. சம்பளத்தை கூட்டி கேட்கணுமே தவிர அதை செய்யாம
என்னை பாராட்டல, எனக்கு வந்து அக்ரலிக்ல போர்டு தரல, மெடல் தரலன்னெலாம் உங்களை அது தந்தே ஏமாத்திட்டு இருக்கீங்க நிறைய கம்பெனியில். உங்களை சம்பளம் கேட்க விடாமல் வச்சிருக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வேலைக்கு போகிறவங்களுடைய பிரச்சனை. ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, பலவிதமான எமோஷன்ஸுக்குள்ளே போகிறாங்க. அவங்க பல விதங்களில் அவங்களால வந்து சரியான முடிவு எடுக்க முடியல. குறிப்பாக இந்த மாதிரி வேலையாட்களை எப்படி கையாளுறதுன்றதோ, அல்லது எவ்வளவு லாபம் வைக்கிறதுன்றதுலையோ, அல்லது பொருள் கொள்முதல் பண்ணுறதோ, அல்லது கவர்மெண்ட்டோட ஈடுபடுறதுலையோ அவர்களுக்கு சரியான விதத்தில் அவங்கள கையாள தெரியல. ஸோ அதனால தான் இன்னைக்கு நாம இந்த மீட்டிங்கை நடத்துகிறோம். இந்த மீட்டிங் இன்னைக்கு வந்து நான் சொல்றது ஒரு ஒரு ப்ரோமோ மாதிரி தான். இன்னைக்கு 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் பெருசாக நம்ம ஒன்றும் சொல்லிட போகிறதில்ல. முக்கியமான நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். ஆனால் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நாங்கள் வேறு மீட்டிங் வச்சுருக்கிறோம். அதை பற்றிய ஒரு அறிவிப்புக்காகவும் கூட இன்றைக்கு உங்களை நான் சந்திக்க விரும்பினேன். ஸோ பேசிக்காக இதுதான். கிறிஸ்டியன்ஸ் ஆர் ரிலக்டன்ட் அண்ட் ஃபியர்ட் டு என்டர் இன்டு பிஸ்னஸ் வேர்ல்டு. பெரிய அளவு பிஸ்னஸ் நம்ம பண்ணாமல் போகிறதுக்கு காரணம், நான் வச்சுருந்தா ஒரு சின்ன கடை வச்சு என் குடும்பத்துக்கு நான் கஞ்சி ஊற்ற கர்த்தர் எனக்கு இதை தந்தாரே, ஸ்தோத்திரம். என் பிள்ளைங்களை படிக்க வைக்க இந்த ஒரு வியாபாரம், ஏதோ ஒரு வேலை, அந்த அளவுக்கு தான் போகிறோமே தவிர ஏன் என்லார்ஜாக சிந்திக்க முடியலன்னு சொன்னால் இந்த மாதிரியான சிக்கல்களை, மனச்சிக்கல்களை நம்ம சந்திக்கிறோம். அதனால நம்ம வந்து பெரிய ஆர்வம் காட்டுறதில்ல வியாபாரத்துக்குள்ளாக நுழைவதற்கு. வியாபாரம் என்பது தீமையானது என்கிற ஒரு பொய் இருக்கு. ஸோ என்ன பொய்யெல்லாம் நம்ம நம்புறோம்? வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியாது என்று அநேகர் நம்புகிறார்கள். அது பொய். வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் நான் ஸ்பிரிச்சுவல், அல்லது வியாபாரம் என்பதே ஒரு ஆவிக்குரிய காரியம் கிடையாது, அல்லது குறைந்தபட்சம் சபையில் ஒரு ட்ராக் கொடுக்குறவங்க, பாட்டு பாடுறவங்க, சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்க, அல்லது பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல். வியாபாரம் செய்கிறதோ, கம்பெனி வச்சிருக்கிறதோ, 10 பேரை வேலை வாங்குறதோ ஸ்பிரிச்சுவல் கிடையாது. ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதோ, ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிறதோ, ஒரு சிஇஓவாக இருக்கிறதோ, ஒரு அட்மின், ஒரு வியாபாரத்தை நடத்துகிற தலைவராக இருப்பதோ ஆவிக்குரிய காரியம் கிடையாது. அவர் ஆவிக்குரியவர் கிடையாது என்று நம்புகிறார்கள். அது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க பெரிய பணக்காரர் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய ரீதியில வந்துருவீங்க. அதாவது ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா கடை சேவம் பண்றதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மீறணும். அந்த ஆவிக்குரியவர் ஆகிறதுக்கு கூட ஒரு சில கோடிகளில் நீங்க வியாபாரம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு தான் நீங்க வருவீங்க. ஏன்னா சில சமயம் இது மாதிரி தான், கடவுளை வந்து நம்ம சில சமயம் வாடா போடான்னு கூப்பிடுவோம். கவிதைகள் எழுதும்போது அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவராக மாறிடுவாரு. அப்போ நம்ம வந்து நீ வா போன்னு கூட பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி சில சமயத்தில் அந்த இடத்த கூட உடைச்சிருவாங்க வியாபாரிகள். ஆனால் சாதாரண விசுவாசிகள் எப்படி வேலை செய்கிறாங்க, அதான் நம்முடைய பேச்சு. ஏன்னா பெரிய பில்லியனர்ஸ் வந்து இங்கே உட்காரலான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் வந்து அவங்களுக்கு பேசலை. அவங்களுக்கும் பேச வேண்டிய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இன்னைக்கு அவங்க வரலன்றது எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு விஷயம் நம்புறாங்க. இந்த ஆவிக்குரிய அல்லது புல்பிட்ல நிக்க தகுதி படைத்தவர்கள், புல்பிட் முன்னால உட்கார தகுதி படைத்தவர்கள் என்ற டிவிஷன் இருக்கு இல்லையா? ஊழியர் விசுவாசிகள் என்கிற டிவிஷனை கர்த்தர் தான் நியமித்தார் என்று நம்புகிறார்கள். இது ஒரு பொய். அந்த பிரிவை கர்த்தர் உண்டு பண்ணல. எப்படி சில மதங்கள்ல ஜாதி வந்து கடவுள் தான் உண்டு பண்ணாரு அப்படின்னு சில பேரும், இல்ல அது கடவுள் உண்டு பண்ணல அப்படின்னு சில பேரும் சொல்றாங்களோ, அதுபோல நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பிரிவுகள் சபைகள்ல இருக்கிற ஊழியர், ஊழியர் இல்லாதவர், முழு நேர விசுவாசி, அரை நேர விசுவாசி, கால் நேர விசுவாசி, இந்த பிரிவுகள் எதையும் தேவன் உண்டு பண்ணல அப்படிங்கறத புரிந்து கொள்ளும். மூணாவது முக்கியமான விஷயம், சபை ஒரு பில்டிங், நாம அங்க போகணும், சபைக்கு போகணும் அப்படின்னு நம்புறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஹாலிடே அப்படின்னு நம்புறாங்க. இந்த பிரிவுகள் இருக்கிற பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பாம்பேல சபை வச்சிருக்கும் போது
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் முந்தி பாம்பேல முந்தி சர்ச் வச்சிருந்தேன். நான் இப்போ ஒரு முன்னாள் பாஸ்டராக இருந்தேன், எக்ஸ் பாஸ்டர் நான். அப்போ நான் சபை வச்சிருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒன்று சொன்னார். இந்த மாதிரி இந்த சபை ஒரு மெயின் லைன் சர்ச்சை சொல்லி சொன்னார், அந்த சபையில் உள்ள ஐயர்வாள் சிகரெட் அடிக்கிறத நான் பார்த்தேன், இங்கே வந்து சிகரெட் அடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னார். அவர் பயங்கர பதட்டத்தோடு சொன்னார். நான் எந்த பதட்டமும் இல்லாமல் கேட்டேன். அவர் அதை சிகரெட் ஸ்மோக் பண்ணும்போது அங்கி போட்டிருந்தாரா, பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாரா, மேலே அந்த ஒயிட் கலர் ரோப் போட்டிருந்தாரா, இல்லை வெறும் பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருந்தாரா? பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருந்தாருன்னு. அவர் ஆலய காம்பவுண்டுக்குள்ளே அடித்தாரா இல்லை வெளியே அடித்தாரான்னு கேட்டேன். வெளியே தான் அடித்தாருன்னு. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டேன். அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு, என்கிட்ட சொன்னவருக்கு ஒரு கஷ்டமாகி போச்சு. என்ன இவர் ஒரு வார்த்தை கூட திட்டலையே அவரை அப்படின்னு சொல்லி, என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், அவரை பொறுத்த வரைக்கும் அந்த குப்பாயம், அந்த துணியும் அந்த இடமும் தான் புனிதமானது. அவர் அதை கெடுக்காத வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஹோலி பிளேஸ் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா, ஹோலி பிளேஸ்க்கு அங்கே நீங்கள் சரியாக இருந்தால் போதும். ஹோலி டேன்னு ஒன்று எடுத்தீங்கன்னா அந்த நாளில் சரியாக இருந்தால் போதும். இப்போ ஓய்வு நாளை பற்றி பைபிள் எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த நாளில் நீ வேற எதையும் நினைக்காம என்ன நினை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? மற்ற நாளில் நீ வேற யாரையும் நினச்சிக்கலாம், அந்த நாளில் என்ன தான் நீ நினைக்கணும். இதான விஷயம். அதுதானே இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் வாசிக்காதவங்களாம் எனக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் வாசிக்க மாட்டாங்க, அன்னைக்கு பைபிள் தான் வாசிப்பாங்க. அன்னைக்கு அவங்களே பாஸ்டராக இருக்கிறதுனால அவங்க சபையில் நான் போயிருக்கிறேன். அன்னைக்கு நான் அங்கே போவேன். அங்கே போகும்போது சனிக்கிழமை பேசுவேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக உள்ளே போவேன். உள்ளே போயிட்டு பேப்பர் இருக்கும், பேப்பர் கிடக்கும், அவங்களுக்கு டெய்லி பேப்பர் வரும். எடுத்து நான் வாசிப்பேன். நான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எப்படி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு நாளைக்கு மட்டும் ஸ்பெஷல் கொடுக்கறதுனால நான் சொல்கிறேன், அந்த பிரிவுகள் எதுவும் கிடையாதுன்றேன். இயேசு கிறிஸ்து வந்தபோது எல்லாத்தையும் ஒன்றாக்கினார். பகையாக நின்ற நடுச்சுவரை அவர் தகர்த்தார். அப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, அடுத்தது ரொம்ப முக்கியமானது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சர்ச் இஸ் நாட் அ பில்டிங் நான் சொல்லும்போது பில்டிங்க்கு விரோதி கிடையாது. நானே நம்ம எல்லாம் கூடி வர்றதுக்கு நம்ம இப்போ கட்டி வச்சிருக்கிற வீடுகளில் நமக்கு இருக்கிற பெரிய டிவியும் பெரிய சோஃபாவையும் வெளியே தள்ள முடியாத காரணத்தினால 4-5 பேர் தான் நம்ம பெரிய ஹால் வச்சிருந்தா கூட கூட முடியும். பெரிய ஹால் இருந்தால் கூட ஒரு 5-6 பேர் தான் கூடி வர முடியும் ஒரு வீட்டில் கூடினா. ஏன்னா நமக்கு மற்ற விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. அவங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த காலத்தில் வந்து கூடி வருவதற்காகவே சில வீடுகளை வந்து அவங்க கொஞ்சம் பெருசாக கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அது முடியாது. நிறைய பேருக்கு நிறையா ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மிந்தி வந்து கூட்டு குடும்பம், கூட்டு வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். இப்போ நம்ம அதுக்கு தெரியாது. இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 பேர், அதாவது கணவன் மனைவின்னு சொல்கிறேன், அந்த 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் எப்படி நமக்கு தெரியாத நபர்களெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வைக்க முடியும்? பெரிய கஷ்டமான விஷயம். அதுக்கு ஒரு இடம் வேணும், கூடி வரும், அதெல்லாம் வேற விஷயம். நான் அதை பற்றி நான் பேசலை. ஆனால் அதுதான் புனிதமான இடம். அங்கே போனால் தான் கர்த்தரை சந்திக்க முடியும் நம்புகிறோம் இல்லையா? அது தவறானது என்று சொல்லுகிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது அப்படின்னு இயேசு சொன்னார். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வாசல் எங்கேயுமே சண்டைக்கு போறதில்லை. வாசல் வந்து சண்டைக்கு போறதில்லை. வாசல் எப்படி மேற்கொள்ளும்? ஒரு கேட் இருக்குது, நீங்க போய் அந்த கேட்டை இடிக்கிறீங்க, அந்த கேட்டை மேற்கொள்ள பாக்குறீங்க, உங்களால மேற்கொள்ள முடியல, அந்த கேட்டை உடைக்கவே முடியல, கோட்டைச்சுவரை உடைக்கவே முடியலன்னா அந்த கேட் உங்களை மேற்கொண்டுச்சுன்னு அர்த்தம். பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாதுன்னா நீங்க போய் இடிக்கும் போது கேட் நிக்காதுன்னு அர்த்தம். கேட் நிக்காது, கேட் திறந்துக்கும், நீங்க தைரியமா உள்ள போக முடியும், அது உங்களை தடுக்க முடியாது. பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் முடிவுகள் உங்களை தடுக்க முடியாது. இதுதான் அதனுடைய பிளெயின் டிரான்ஸ்லேஷன். அப்போ என்ன விஷயம்னா, எதெல்லாம் பாதாளத்தை மேற்கொள்கிறதோ, எதெல்லாம் பாதாளத்தினுடைய முடிவுகளை மாற்றுகிறதோ, எதெல்லாம் கண்ணீரை துடைக்கிறதோ, எதெல்லாம் மக்களை அழிவிலிருந்து மீட்கிறதோ, எதெல்லாம் மக்களை சமநிலைக்கு கொண்டு வருகிறதோ, அதெல்லாம் சபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குழுவினர் தான் சபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ
மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு ஒரு சந்தை பகுதிகளில் எப்படி சபை இயங்குதுன்னு சொல்லி சொன்னா, அங்க வியாபாரம் செய்கிற தேவனை அறிந்த மனிதர்கள் தான் சபை. அங்க போய் உடனே ஒரு சபையை கட்டணும்ன்ற அவசியம் இல்லை. சபை ஆரம்பிச்சிருங்க. அங்க 4 பேர் கூட்டிட்டாங்களா, மத்தியானம் 1 மணிக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, கொத்தவாலச்சாவடி அல்லது கோயம்பேடு மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்ல ஒரு 5 கிறிஸ்தவங்க சேர்ந்துருவாங்க. 5 கிறிஸ்தவங்க சேர்ந்தவொடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா, அந்த 5 கிறிஸ்தவர்ல ஒரு கிறிஸ்தவர் போற அந்த பாஸ்டர் சொல்லுவார், நம்ம ஒரு சபை ஆரம்பிச்சிருவோம் மார்க்கெட்ல, மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் லஞ்ச் பீரியட்ல நீங்க எல்லாம் கூடி ஜோம் பண்ண ஆரம்பிங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஜோம் பண்ண ஆரம்பிச்சு அது ஒரு சபையாயிடும். அதுதான் ஊழியம் நினைக்கிறோம். அப்படி கூடி 1 மணி நேரம் ஜெபம் பண்றதோ, நீங்க எல்லாம் அங்க சேர்ந்து கூடி வர்றதோ சபை கிடையாது. சபை 24 மணி நேரம் இயங்குது. சபை அங்க நடக்கிற அநியாயங்களை மோதி தகர்க்குது. அங்கு நடக்கிற நீதியற்ற காரியங்களுக்கு விரோதமாக நிற்கிறது. அதுதான் சபை. அதனாலதான் சபை ஒரு கட்டடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏதோ கட்டடத்துக்கு நம்ம விரோதி, செங்கல் மண்ணுக்கு நம்ம விரோதி கிடையாது, கான்ட்ராக்டர்ஸுக்கு விரோதி கிடையாது, கட்டடம் கட்டுறவங்களுக்கு நம்ம விரோதி கிடையாது. அடுத்தது மிக முக்கியமானது, இந்த வியாபாரம் செய்யறவர்கள் கூட எப்படி போதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படி இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னா, உங்க வேலை என்னன்னு சொல்லி சொன்னா, வியாபாரம் செய்யறவருடைய வேலை என்னன்னு சொன்னா, நீங்க போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்து மினிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ஒரு வியாபாரியினுடைய வேலையை தவிர, அந்த வியாபாரமே ஒரு மினிஸ்ட்ரி தான், அவர் செய்யற தொழிலே ஒரு மினிஸ்ட்ரி தான், அவர் வைத்திருக்கிற கம்பெனியே ஒரு மினிஸ்ட்ரி தான் சொல்லி கொடுக்கப்படலை. அவங்க என்ன சொல்றாங்க, சரி போங்க வியாபாரம்லாம் செய்யுங்க, கர்த்தர் உங்க வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், நாங்களே வந்து ஜெபம் பண்றோம், கர்த்தாவே இந்த வியாபாரத்தை ஆசீர்வதியும், நிறைய லாபம் உங்களுக்கு வரட்டும், எல்லாம் ஓகே. ஆனா ஒன்ன மறந்துடாதீங்க, உங்களுடைய வேலை எங்களுக்கு உதவி செய்கிறதானே தவிர நீங்களே உங்களை ஊழியக்காரங்களா நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. அதை இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உடைக்கிறேன். நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் உடைவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்களே ஊழியக்காரர் தான். நாங்க ஒரு கட்டடத்துக்குள்ள இருந்து ஊழியம் செய்யறோம்னு சொல்லி சொன்னா, இப்ப எனக்கு இன்னைக்கு சபை கிடையாது, நான் ஒரு கேமராமேனால உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நேரம் வெவ்வேறு வகையான காரியங்களை நான் பேசுறேன். நாங்கள் ட்ரைபுன்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு நான் 2 பேராக ஒரு நாளைக்கு கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இதெல்லாம் ஊழியம் இல்லையா? இதெல்லாம் ஊழியம் ஒத்துப்பாங்க. ஏன்னா நான் ஊழியக்காரன், நான் பேர் வாங்கிட்டதுனால நான் செய்யறதெல்லாம் ஊழியமா மாறிடுது. ஆனால் நீங்க வியாபாரம் செய்யறதுனால அது வியாபாரமா பேர் இருக்கு. நீங்க கம்பெனி வச்சிருக்கிறதுனால ஒரு கம்பெனி வச்சிருக்காருன்னு பேர் இருக்கு. இல்ல, நீங்க ஊழியம் செய்றீங்க. நீங்க கையை வைத்து சத்தமா எப்பவுமே சொல்லுங்க, நான் ஒரு ஊழியக்காரன். God ordained மினிஸ்டர். நீங்க தேவன் உங்களை அபிஷேகித்து உங்கள் மூலமாக இந்த வியாபாரத்தை, இந்த கம்பெனியை அவர் வைக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். ஏன்னா வேற யாரும் அந்த வியாபாரத்தை செஞ்சு அவ்வளவு சிறப்பா செய்ய மாட்டாங்க, அவ்வளவு அழகா செய்ய மாட்டாங்க, அவ்வளவு சரியா செய்ய மாட்டாங்க, அவ்வளவு நியாயமா செய்ய மாட்டாங்க. ஆனா தேவன் உங்களை தெரிந்து கொண்டது, நீங்க அவருடைய கையாக, அவருடைய காலாக இந்த பணியை செய்யணும். அது வெறும் அவருடைய பணின்னு சொன்னா, சத்தியத்தை அறிவிக்கிறதும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதும் மட்டும் அவருடைய பணி அப்படி ஒதுக்காதீங்க. சகலமும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதருக்கென்று செய்யாமல் கிறிஸ்துவுக்காக செய்யுங்க. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்கு? இதெல்லாம் ஏன் இருக்குது பைபிள்ல? எல்லாமே அவருடைய வேலை தான். இங்க அவர் இல்லாத ஒரு வேலைன்னு ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த கருத்துக்களை மாற்றணும், அந்த உண்மைகளை உள்ள கொண்டு போகணும். பிரீஸ்ட், லேட்டி, கிளர்ஜி, மேடையில் நிக்கிறவங்க முன்னால உட்கார்ந்து இருக்கணும்ன்ற பிரிவு கிடையாது. பிரீஸ்ட், கிங்ன்ற பிரிவு கிடையாது. இவங்கெல்லாம் ராஜா, இவங்கெல்லாம் ஆசாரியர்கள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இருந்தது. இப்போ நம் அனைவரையும் அவர் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாராய் மாற்றினார். இங்க கொஞ்சம் பேர் கிங்ஸ், கொஞ்சம் பேர் பிரீஸ்ட் கிடையாது. நீங்கெல்லாம் ராஜாக்களாக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கெல்லாம் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. நாம் எல்லாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார். இது தெரியாமலே நிறைய ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு நல்ல வேலை தெரிஞ்சா கூட முழு நேரமா இருந்து வீட்டுக்கு சோறு கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். தேவ சமூகத்தில் இல்லை, அங்கேயே அந்த சமூகத்திலேயே, அவங்க சமூகத்திலே வடிச்சிருக்கிறேன் நான். இவ்வளவு புத்தி இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நல்ல வேலை தெரியும், அந்த வேலையை வச்சு செஞ்சாங்கன்னா சூப்பரா செய்வாங்க அவங்க. ஆனா
அழைப்பு போயிருமோ, நம்ம அழைப்பை மிஸ் பண்ணிடுவோமோ, இப்படிலாம் ஒரு பயங்கள் இருக்குது அவங்களுக்கு. வசனம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால, வசனத்தை விட பாரம்பரியத்தை நம்புறதுனால, வசனத்தை விட யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒண்ணு சொல்லி அது வெற்றிகரமா அமைஞ்சு இத்தனை வருஷமா வந்ததுனால அதுக்கேற்றது போல படகெல்லாம் விட்டுட்டு வந்தான். பேதுரு படகை விட்டு விட்டு வந்தான். ஆகவே நீயும் படகை விட்டு விட்டு தான் வர வேண்டும். சரி, விட்டுட்டு வரதுக்கு முன்னால உங்க படகு நிரம்பிச்சா அது தெரியணும்ல. நாம எப்ப படகு விடுறோம், எப்ப வேலையை விடுறோம்? கம்பெனி மூடின போது, தொழில் நஷ்டமான போது, கர்த்தர் என்னை நஷ்டப்படுத்தி வான்னு கூப்பிட்டாரு. நான் வராமலே இருந்தேன், கபால்னு தொழிலை நஷ்டப்படுத்தினாரு. அப்புறமா தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு பைபிள்ல? அவர் ஊழியத்துக்கு கூடும்போது நிறைச்சி தானே கூப்பிடுறாரு. படகை நிறைச்சி கம்பெனியில செமையா காசை கொடுத்து ப்ரொமோஷனை கொடுத்து உச்சாணி கொம்புல இருக்கும்போது ஊழியத்துக்கு வந்தா அது ஓகே. அப்படி ஒரு சிலர் எனக்கு தெரியும். மும்பையில் எனக்கு ஒருத்தர் தெரியும், நல்ல சம்பளத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, வந்து இப்போ கஷ்டப்பட்டு இருக்காரு. அது வேற விஷயம். அது கர்த்தர் கூப்பிட்டாரா இல்லையான்றது அவருக்கும் கர்த்தருக்கும் உள்ள விஷயம்ன்றதுனால நாம இடையில போக முடியல. ஒண்ணு தெரியும், கர்த்தர் கூப்பிடுறாரோ கூப்பிடலையோ, தரித்திரத்தில் இருக்கிறதையும் கஷ்டப்படுறதையும் கர்த்தர் விரும்பல. அவ்வளவுதான் விஷயம். நிறைய வியாபாரம் செய்ய வேண்டியவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, ஊழியம் செய்ய வேண்டியவங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. கருணை உள்ளத்தோட உட்காந்து அங்க உட்காந்து கடையை திறந்து வச்சு வர்றவங்களுக்குலாம் நான் எடுத்துட்டு போமா, சரி கடன் கொடுக்கலாம் பரவாயில்ல போன, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க யாராவது முழு நேர ஊழியக்காரங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் தயவா கேட்கிறேன், எனக்கும் சொல்லக்கூடிய மிந்திலாம் நான் இப்படி சொல்லுவேன், எனக்கு அந்த அளவுக்கு வயசு இல்லை, நான் ஒரு சின்ன பையன், அதனால நான் உங்களுக்கு ஆலோசனையா சொல்றேன். இப்போ எனக்கு வயசு வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கும் வயசு வந்துருச்சு. அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், நல்ல வேலை உங்களுக்கு தெரியும்னா செய்யுங்க, ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. ஐயோ பிரதர் வேலை செஞ்சா காணி கொடுக்க மாட்டானுங்க பிரதர், இப்போ மட்டும் என்னத்தை கொடுத்துட்டீங்க? ஒன்றும் கொடுக்கல தானே. இப்போ மட்டும் என்ன கோடி கோடியா உங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்துட்டீங்களா? அப்படி கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு இந்த கஷ்டமே கிடையாது. அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நாம எல்லாரும் ராஜாக்கள், நாம எல்லாரும் ஆசாரியர்கள். தெர் இஸ் நோ டிவிஷன். ரெண்டாவது, மார்க்கெட் பிளேஸ் தான் உங்களோட மிஷினரி ஃபீல்டு. அதுக்குன்னு தனியா மிஷினரி ஃபீல்டு போக வேண்டியதில்லை. நீங்க எங்க வேலை செய்றீங்களோ, எங்க வியாபாரம் செய்றீங்களோ, எங்க கடை திறந்திருக்கிறீங்களோ, என்ன மாதிரியான தொழில் செய்கிறீர்களோ, அதுதான் உங்களுடைய மிஷினரி ஃபீல்டு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். மூணாவது, உங்களுடைய பிரைமரி ரோல் மினிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்றது இல்லை. செய்யுங்க, சந்தோஷம், நீங்க விரும்பினதெல்லாம் செய்யுங்க. ஆனா அதுதான் உங்களோட பிரைமரி ரோல் நினைக்காதீங்க. உங்களோட பிரைமரி ரோல் மினிஸ்ட்ரி, நாட் சப்போர்ட்டிங் த மினிஸ்ட்ரி. பிரைமரி ரோலே மினிஸ்ட்ரி தான். அதை நீங்க வாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, யோபு, தானியேல், போவாஸ், தாவீது, சாலமோன், யோஷபாத், எசேக்கியா, இவங்க எல்லாரும் பணக்காரங்களா இருந்தாங்க. இவங்க யாரும் மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணல, எல்லாரும் மினிஸ்டர் ஆஃப் காட். இவங்க எல்லாருமே மினிஸ்டர் ஆஃப் காட் தான். யோபு எந்த மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணாரு? ஆபிரகாம் எந்த மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணாரு? அவரே தேவனுடைய ஊழியருங்க. புரிஞ்சுக்கணும். இயேசுலாம் வியாபாரிகளை வெறுத்துட்டாரு, ஊழியக்காரரை தான் நேசிக்கிறாரு நினைச்சிக்காதீங்க. நான் சொல்லட்டுமா, இயேசுக்கு 12 சீசர்கள். இந்த 12 சீசர்கள்ல ஒரு சீசர்கள் பிரீஸ்டினுடைய சந்ததியில வந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒரு ஆசாரியத்துவ லேவி கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொண்டாரா? அவ்வளவு பேரும் மீன் பிடிக்கிறவனும் காசு வாங்குறவனும் இவங்க தான். ஃபுல்லா பிசினஸ் பீப்புள் தான் அவருக்கு டிசைபிள்ஸே. ஒரு ஆள் கூட பிரீஸ்ட் லைன்ல வரல. ஏன் அவரே கூட சகரியாவுக்கு பிறக்கல பாருங்க. சகரியாவுக்கு பிறந்திருந்தா பிரீஸ்ட் லைன்ல வந்திருக்கலாம். கார்பெண்டர் பிசினஸ் மேன் பிறந்தவர் தான் இயேசு. அப்புறம் எப்படி பிசினஸ் வந்து நம்ம தப்பா நினைக்க முடியும்?